நம்மளுடைய தாங்குவோம் வந்து சிசிஎம் வாரம் 2014 இதுவரையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த அமைப்பு எப்படி காசு சேகரிக்கிறோன்னு சொன்னால், நாங்கள் வார ஜனவரி மாதத்தில் முதல் கிழமை அதில் ஒரு ப்ரோக்ராம் வைப்போம். இந்த ப்ரோக்ராமுக்கு டிக்கெட் ஒன்றும் இல்லை. இப்போ விரமாதி சின்ன பிள்ளைகள், பட்டிமன்றங்கள், கேம் ஷோக்கள், பரதநாட்டியங்கள், சின்ன பிள்ளைகள பேச்சுக்கள், கவிதைகள் அதுகள் வைக்கிறது. அதில் விட 11 மணிக்கு இருந்துறாங்க, 12 மணி இருந்துறவங்க நேரம் இரவு 8, 9 ஆகும். மற்றது சில நண்பர்கள் சாப்பாடுகள் செய்ய வேண்டிய வடை ரோல்ஸுகள் இல்லைன்னா நாங்கள் செய்ய வேண்டி வரும். மற்றது கொத்து ரொட்டி, மற்றது கொமிஷன் அதுகள் அப்படியான சாமான்கள் விற்கிறோம். அதை விட நாங்கள் இப்படி போக மாதிரி அதில் எழுதி வச்சுருப்போம். விரும்பினா உங்களோட மனச்சாட்சி உள்ள விருப்பத்தோடு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்டனும் பண்ணலாம். நாங்கள் ரிசீட் ஒன்றும் போடுறதில்லை, என்ட்ரன்ஸுக்கும் காசு ஃபீஸோ ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பதிவில் இருக்குது வேறு எவ்வளோ காசு தந்தீங்க, 50 தருவினா 100 தருவினா 20 போட்டாக்கள் இருக்குன்னா 200 போட்டாக்களும் இருக்குங்க. அதை விட ஒரு சில ஆக்கள் இப்போ எங்களுக்கு ஒரு 5-6 பேர் எங்களை மாதமாக ஒரு 100 அனுப்புகிறார், ஒரு 50 அனுப்புகிறார், ஒரு ஆள் 30, 2 25 அப்படி தந்து வாங்கிடுவோம். மற்றது இந்த காசு எல்லாத்தையும் விட நாங்கள் இந்த ப்ரோக்ராமையும் சொல்லி கொண்டு இருப்பேன். எவ்வளோ கண்டினால சேர்ந்தது, எவ்வளோ நன்கொடை வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கடைசியில் ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறம் சொல்லுவோம். பிறகு சில பேர் வேறு ஆளாக்கள் 2-3 நாளையே தருவீங்க. அப்போ கோவிலில் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் போய் அந்த அமௌண்ட் எவ்வளோ வந்ததை நாங்கள் சொல்லி கணக்கு முடிவோம். கணக்கு பிள்ளைகிட்ட கணக்கு முடிச்சிடுவோம். சரி, அந்த காசு தான் நாங்கள் இங்கே கொண்டு வரோம். ஆனால் வந்து போகிற காசுலாம் எங்கள் சொந்த காசு தான் வாங்க. என்னோட இன்னும் 2 பேர் வந்துக்கினாண்டா அவையிலும் தங்களை சொந்த காசுலாம் வரும், டிக்கெட் காசு வரும். சரி, அதை முடிஞ்சு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது சொல்லுங்க. இப்போ ஒரு வருஷமாக தான் கண்டுபிடிச்சது. இப்போ ஒரு வருஷமாக போன வருஷம் 5ஆம் மாதம் இதுலேருந்து டைலஸ் பண்ணி கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் இப்போ டைலஸ் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் எங்களுக்கும் அம்மா அப்பா இல்லை, மற்ற தம்பிகளால் படிக்கிறேன். போக்குவரத்துகள், கொத்த செலவுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வாரதையும் தரதையும் வச்சு தான் இப்போ உதவின்னு சொல்ல போனால் ஒரு 5000 ரூபா கிட்னி காசு மட்டும்தான் இருந்தோம். அதை வச்சு கவர்மெண்ட்டாக காரணம் மற்றவங்க தர சாமான்கள் அதில் வச்சு தான் எங்களை செய்யணும் போய்ட்டு. நானும் ஒரு கிழமையில் 2 தடவை போகணும் டயாலிசிஸ். 2 தரம் போகணும் டயாலிசிஸ் செய்தால் அடுத்த நாள் உண்மையாக ஒழும்பி நடக்கையில் அளவு தான் இருக்கும். கஷ்டம் சரியான. இப்போ நாங்கள் 2 பேரை போய் அண்ணன் தம்பியை பார்த்தோன்னே அது உண்மையில எனக்கும் ஒரு பெரிய கவலையாக தான் இருக்குது. ஒரு வேலை செய்ய இயலாது, கொள்ள இயலாது, ஒரு சாமான் தூக்க இயலாது, கொள்ள இயலாது. இதான் அது செய்த பிறகு இப்போ சொல்லி கொண்டு வந்தால் அடுத்த நாள் 2 நாளைக்கு அதுவும் இயலாது. சில பேருக்கு நர்வஸ் வருங்க கதைக்காக கொண்டு. அது உண்மை தான். ப்ரெஷர் 220 அதுவே பெரிய ஒன்றும் யோசிக்காமல் இருங்கோ. சரியா, இப்போ எங்களுக்கும் இந்த நேரங்கள் காணாது. நாங்களும் என்னென்னு சொல்கிறோம், இப்போ வந்து 2 கிழமைக்கு தான் லீவ் எடுத்து வந்தேன். இந்த நாட்டு அதுக்கு மேல் நாட்டு வவுனியாக செய்வாங்க. இப்போ இங்கே வந்தாங்க. இப்போ இது இன்னும் 2 இடமும் 3 இடம் இருக்குது கொடுத்துட்டு நான் யாழ்ப்பாணம் போயிட்டு நாளைக்கு திரும்பி இங்கே வருவாங்க. இப்போ பேசிக்கொண்டு இப்போ நாங்கள் போயிட்டு இந்த இடம் இல்லை இங்கே நாங்கள் நேரின் வந்து போயிட்டு இப்போ அங்கே போயிட்டு நாளைக்கு விடிய இங்கே வருவாங்க. இப்போ விடிய வந்துட்டு இந்தியாவில் வேலை முடிஞ்சுது, திரும்ப யாழ்ப்பாணம் போயிட்டு நாளாண்டைக்கு மட்டக்களப்புக்கு போகிறோம். சரியா, அப்படி எங்களுக்கும் எனக்கும் உண்மையாக அதை செய்த வேலையை சரியாக செய்யணுமென்றால் தான் எந்த கொள்கை. இப்போ எனக்கும் என்னென்ன வருத்தம் வருதோ தெரியாது. நான் இவ்வளோ தூரம் ஓடி திடீர்னு கொள்கிறேன், ஏதோ கடவுள் விட்டபடி.